ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த லித்தியம் போரோஹைட்ரேட்டுடைய சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது அதே சேமாக இருக்கக்கூடிய லித்தியம் போரோஹைட்ரேட்டுடைய அனதர் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்டடி பண்ண போகிறோம். இதில் லித்தியம் அப்ளிகேஷன் அதனுடைய அப்ளிகேஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம அந்த ஆல்டிஹைட், கீட்டோன், அதே மாதிரி எஸ்டர், இமீனியம் அயான், ஈபாக்சைடு இதெல்லாமே ஒரு லித்தியம் போரோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது. ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸை வந்து இந்த லித்தியம் போரோஹைட்ரேட்டில் வரக்கூடிய இன்னும் சில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஒரு எஸ்டர் குரூப் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். In the presence of lithium borohydride, already நமக்கு தெரியும் ester does not reduced by the lithium borohydride and carboxylic acid ester வந்து ரெடியூஸ் பண்ணும், கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து does not reduce. இது வந்து லித்தியம் போரோஹைட்ரேட். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இதுக்கான மெக்கானிசம்ல நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. இந்த மெக்கானிசத்தை படி பார்க்கும்போது இந்த எஸ்டரில் இருக்கக்கூடிய லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அதாவது ஹைட்ரேட் போய் அட்டாக் பண்ணும், O- மாறும். அதுக்கப்புறம் லீவிங் குரூப் வெளியே போயிடும். ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ஒரு பிரைமரி ஆல்கஹால். கார்பாக்சிலிக் ஆசிட் அண்டு அமைட் டஸ் நாட் ரெடியூஸ்டு பை த லித்தியம் போரோஹைட்ரேட். இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதே சேம் அப்ளிகேஷன் தான், அதே சேம் எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பென்சின் குரூப்பில் ஒரு எஸ்டர் குரூப் இருக்குது அண்டு NO2 குரூப் இருக்குது. NO2 குரூப்பை வந்து ரெடியூஸ் பண்ணாது, பட் எஸ்டர் குரூப் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும். இது லித்தியம் போரோஹைட்ரேட். ஸோ நமக்கு ரெடியூஸ் பண்ணும்போது எஸ்டர் கன்வெர்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால். NO2 டஸ் நாட் ரெடியூஸ்ட் பை த சோடியம் போரோஹைட்ரேட். சரிங்களா? ஸோ இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், ஒரு பென்சீன் ரிங்கில் ஒரு எஸ்டர் குரூப் in the presence of lithium borohydride N3 azide. N3 அப்படிங்கிறது அசைடு எஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ணோம். எஸ்டர் கன்வெர்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால், பட் அசைட் டஸ் நாட் ரெடியூஸ்ட் பை த லித்தியம் போரோஹைட்ரேட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால், அசைட் டஸ் நாட் ரெடியூஸ்ட் பை த லித்தியம் போரோஹைட்ரேட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ். லாஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சின் குரூப், பென்சினில் பர்சன்ட் இருக்கக்கூடிய எஸ்டர் in the presence of cyanide group CN. ஆல்ரெடி நமக்கு தெரியும் லித்தியம் போரோஹைட்ரேட் போடும்போது எஸ்டர் கன்வெர்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால், cyanide does not reduced by lithium borohydride. சரிங்களா? இது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த லித்தியம் போரோஹைட்ரேட்டுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து வந்து நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லித்தியம் போரோஹைட்ரேட். நெக்ஸ்ட்டு இந்த லித்தியம் போரோஹைட்ரேட்டில் வரக்கூடிய அனதர் டெரிவேட்டிவ்ஸ், இதனுடைய ரெடியூசிங் கேரக்டர் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லித்தியம் போரோஹைட்ரேட் அந்த 3 ஹைட்ரஜன் பேர் 3 எத்தில் குரூப் ET thrice. This is one of the derivatives of lithium borohydride. Second one, செலக்ட்ரைட்ஸும் ரொம்ப முக்கியமானது. செலக்ட்ரைட்ஸில் நமக்கு செலக்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அதாவது BH3ல் BH ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 குரூப்பில் நமக்கு செகண்டரி பியூட்டைல் குரூப் 3 செகண்டரி பியூட்டைல் குரூப் இருக்கக்கூடியது. ஸோ இது மைனஸ் இங்கே இருக்கக்கூடிய பாண்டு தான் போய்ட்டு நமக்கு அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ இந்த செலக்ட்ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ, அதாவது 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று L செலக்ட்ரைட்ஸ் இருக்குது, செகண்ட் ஒன் K செலக்ட்ரைட்ஸ் இருக்குது, தேர்ட் ஒன் சோடியம் செலக்ட்ரைட்ஸ் இருக்குது. தீஸ் ஆர் த செலக்ட்ரைட்ஸ். ஸோ செலக்ட்ரைட்ஸில் செகண்டரி பியூட்டைல் குரூப். இப்போ நமக்கு லித்தியம் செலக்ட்ரைட் அப்படிங்கிறது லித்தியம் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி K செலக்ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது பொட்டாசியம் அயான்ஸ் K ப்ளஸ் இருக்கக்கூடியது. சோடியம் செலக்ட்ரைட் அப்படிங்கிறது Ne ப்ளஸ். இப்போ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஜென்ரலாக M ப்ளஸ் மெட்டல் பாசிட்டிவ். அப்போ இதில் ஹைட்ரஜன்
ரிமைனிங் இருக்கக்கூடிய போரான் அதனுடைய நெகட்டிவ் சார்ஜ், இங்கே அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜான லித்தியம் ப்ளஸ் இருக்கலாம். அண்டு செகண்டரி பியூட்டைல் குரூப், த்ரைஸ் 3 செகண்டரி பியூட்டைல் குரூப் similar to the hydrogen boron negative charge K plus and secondary butyl group thrice and hydrogen boron negative charge next Na plus secondary butyl group tertiary. ஸோ இதில் நம்ம ஜென்ரலாக எழுதும்போது இப்படி எழுதலாம். இந்த எல்லா கேட்டகரிக்கும் ஜென்ரலாக எழுதும்போது நமக்கு போரான் அதனுடைய சார்ஜ் நெகட்டிவ், இங்கே செகண்டரி பியூட்டைல், this is the secondary butyl group, another secondary butyl group, இது ஒரு another secondary butyl group, another secondary butyl group. These are the, இங்கே இந்த போரான் கூட ஹைட்ரஜன் கனெக்டாக இருக்குது, அதனுடைய சார்ஜ் இங்கே ஜென்ரலாக எம் ப்ளஸ் அப்படிங்கிறது மெட்டல், லித்தியம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், சோடியம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், பொட்டாசியம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த, இந்த இதுதான் வந்து செலக்டேட்ஸ், லித்தியம் செலக்டேட், அதாவது எல் செலக்டேட், K selectate and sodium selectates. These are the derivatives of lithium borohydride. அதே மாதிரி ஒரு லித்தியம் போரோஹைட்ரேட்டில் 3 ஹைட்ரஜன்ஸுக்கு பதிலாக 3 எத்தில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலே இதுவும் என்னது ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜென்ட் தான். இதெல்லாமே டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லித்தியம் போரோஹைட்ரேட். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செலக்டேட்ஸை பேஸ் பண்ணி அதே மாதிரி லித்தியம் போரோ அந்த ட்ரைத்தில் பேஸ் பண்ணி வரக்கூடிய நமக்கு அடிஷன் 1,2 அடிஷன் எது ஃபாலோ பண்ணுது, அதே மாதிரி 1,4 அடிஷன் எது ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது இதில் கேட்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் நமக்கு கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா, இந்த செலக்டேட்ஸை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ், அதாவது டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் போரான் செகண்டரி பியூட்டைல் குரூப் த்ரேஸ், இங்கே நெகட்டிவ், ஜென்ரலாக எம் ப்ளஸ், நீங்கள் லித்தியம் ப்ளஸ் யூஸ் பண்ணலாம், அதாவது எல் செலக்டேட், கே ஜென்ரலாக இது தீஸ் ஆர் த கால் த செலக்டேட்ஸ். நீங்கள் இந்த செலக்டேட்ஸில் எல் செலக்டேட், கே செலக்டேட், அதே மாதிரி சோடியம் செலக்டேட் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக ஒரு செலக்டேட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த அடிஷன், அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து H மைனஸ் அட்டாக் பண்ணக்கூடியதில் ஒன்று கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அட்டாக் பண்ணலாம், இல்லைனா இந்த ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் அல்கீனை வந்து அட்டாக் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய 2 குரூப், அதாவது பீட்டா கார்பன், இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய காமா கார்பனில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது நமக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜன் பீட்டா கார்பன் சரிங்களா, இதுக்கு ஆல்ஃபா இது பீட்டா. அப்போ ஸோ இந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்கும்போது ஹைட்ரஜன் வந்து ஸ்மாலர் குரூப், ஸோ நடக்கக்கூடிய அட்டாக் வந்து இங்கே அட்டாக் வந்து நடக்கும். ஸோ இந்த பாண்ட் வந்து இங்கே மைக்ரேட் ஆகும், இது ஃபர்தராக O மைனஸாக மாறும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே O மைனஸ், ரிமைனிங் இருக்கக்கூடியது சிங்கிள் பாண்டாக இருக்கக்கூடியது மைக்ரேட் ஆகும்போது டபுள் பாண்டாக மாறிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியது இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், செலக்டேட்லேருந்து வந்த ஹைட்ரஜன் தான் இது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த O மைனஸில் இங்கே எதுவுமே லீவிங் குரூப் இல்லை. ஸோ ப்ரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ப்ரோட்டானை நமக்கு 2 இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஒன்று வாட்டர் சால்வெண்ட்லேருந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், OH மைனஸ் அண்டு H ப்ளஸ். இந்த H ப்ளஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது சரி, இந்த O மைனஸ் இங்கே மைக்ரேட் ஆகும், இந்த பாண்டு போய்ட்டு அட்டாக் பண்ணும் சரிங்களா. இது இல்லை. ஸோ இங்கே ஃபர்தராக நமக்கு டபுள் பாண்டட் ஓவாக மாறும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இங்கே இந்த டபுள் பாண்டை தான் போய் H ப்ளஸ் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது ஹைட்ரஜன். தீஸ் ஹைட்ரஜன் கம்மிங் ஃப்ரம் த செலக்டேட்ஸ், இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் டோட்டலாக பார்க்கும்போது CH3 இப்படி கிடைக்கும் நமக்கு சரிங்களா. C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு CH3, இது நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் சரிங்களா. இப்போ இப்போ இது என்ன அடிஷன் 1 2 3, அதாவது 1 2 3 4, தீஸ் ஆர் த 1,4 அடிஷன். அப்போ வரக்கூடிய அந்த ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகுது அப்படின்னா 4th, அதாவது இந்த இடத்துல ஆட் ஆகுது 1 2 3 4. ஸோ இட் இஸ் கால்ட் த 1,4 அடிஷன். எப்போ அந்த பீட்டா கார்பனில் அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இந்த பீட்டா கார்பன், அந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா, இது பீட்டாவில் அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜன்ஸாவது ப்ரெசென்ட் இருந்தால் நமக்கு நடக்கக்கூடிய அட்டாக் வந்து 1,4 அடிஷன். சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ், செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதே ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனில்
ஒரு ஹைட்ரஜன், ஒரு மெத்தில் குரூப் அண்டு செலக்டேட்ஸ். நம்ம எல் செலக்டட், கே செலக்டட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு சிமிலர் இதே எக்ஸாம்பிளில் இப்படி கேட்டிருந்தாலும் சரி, இங்கே ஹைட்ரஜன், இங்கே CH3. இதில் அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அந்த செலக்டேட்ஸில் இருக்கக்கூடிய செகண்டரி பியூட்டைல் குரூப்பில் இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப் போய் இங்கே அட்டாக் பண்ணும். ஏன்னா அந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சைடில் லெஸ் சென்டர் சைடில் போய் அட்டாக் பண்ணும். சிமிலர் டு த கேசஸில் இங்கே போய் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் அட்டாக் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் அப்படி மைக்ரேட் ஆகும். அப்படி மைக்ரேட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஃபார் சேம் மெக்கானிசம் தான். ஸோ சிங்கிள், இது O மைனஸாக மாறும் சிங்கிள் பாண்ட். ஃபர்தராக இருக்கக்கூடிய சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டாக மாறும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், ஆல்ரெடி ஒரு மெத்தில், புதுசாக வந்த ஒரு ஹைட்ரஜன், செலக்டரிலிருந்து வந்த ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒர்க்கப் பண்ணக்கூடிய அல்லது சால்வெண்ட்டை யூஸ் பண்ணும்போது H+ அண்ட் OH-, இது ஃபர்தராக டபுள் பாண்டட் கேரக்டராக மாறும். இந்த டபுள் பாண்டு போய்ட்டு H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் அண்டு ரிமைனிங் இருக்கக்கூடியதில் ஹைட்ரஜன் அண்டு CH3. இதுதான் நமக்கு ஃபைனலாக. இதை இப்படி எழுதலாம். C டபுள் பாண்ட் O நமக்கு CH3, இங்கே CH2 அண்டு CH3. சரிங்களா? இதுவும் என்னது அடிஷன் வந்து 1,4 அடிஷன், 1,4 அடிஷன். ஏன்னா ஹைட்ரஜன்ஸ் வந்து பீட்டா கார்பன், அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இந்த பீட்டா கார்பன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் அது ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கீட்டோ அல்லது ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ நமக்கு செலக்டட்ஸ் யூஸ் பண்ணும்போது செகண்டரி பியூட்டைல் குரூப் இங்கே நெகட்டிவ். ஸோ இந்த பாண்ட் போய் இங்கே அட்டாக் பண்ணாது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே என்னது ஹைலி பல்கி இருக்கக்கூடிய மெத்தில் குரூப். ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் இருந்தால் கூட அட்டாக் வந்து நடக்கும். ஸோ இங்கே நடக்கக்கூடிய அட்டாக் டைரெக்டாக கார்பனைல் காம்பவுண்ட்ஸை அட்டாக் பண்ணும். ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அட்டாக் பண்ணும்போது O- மாறும். ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன்ஸ், புதுசாக இருக்கக்கூடிய டபுள் பாண்ட், 2 மெத்தில் குரூப் இது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சிப்ளிங் நோ லீவிங் குரூப். ஸோ வாட்டர்லேருந்து ப்ரோட்டான்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது OH. இதில் ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஹைட்ரஜன், ஃபர்தராக இருக்கக்கூடிய டபுள் பாண்ட், இங்கே அல்கைல் குரூப் CH3 அண்டு CH3. தீஸ் அடிஷன் இஸ் த 1, 2. இது 1,2 அடிஷன், 1,2 அடிஷன். இதை நமக்கு அடிக்கடி கொஷின்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. இந்த செலக்டட்ஸில் இதுதான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது அதனுடைய கன்க்ளூஷன் என்ன, அதாவது நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் புரியுதான்னு பாருங்கள். இஃப் அட்லீஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் அட் பீட்டா கார்பன், then selectrates will show, அதாவது இது ஆல்ஃபா, இது பீட்டா. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு என்ன அடிஷன் எடுக்கும், 1,4 அடிஷன், 1,4 அடிஷன். அதர்வைஸ் இட் வில் பி அல்லது இட் வில் ஷோ 1,2 அடிஷன். தீஸ் ஆர் த கன்க்ளூஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கன்க்ளூஷன். சரிங்களா? இந்த கன்க்ளூஷன் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ஃபா, இது பீட்டா. இந்த பீட்டா கார்பனில் அட்லீஸ்ட் 1 ஹைட்ரஜன்ஸ் இருந்தால் வரக்கூடிய செலக்டட்ஸ் வந்து இந்த லெஸ் சென்டர் சைடான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சைடில் அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் 1,4 அடிஷன் டைப்பான ப்ராடக்ட். ஸோ 1,4 அடிஷன். சில நேரத்தில் என்ன அடிஷன் கூட கேட்பாங்க. இதுவும் 1,4 அடிஷன் இருக்கக்கூடிய டைப். பட் 2 அல்கைல் குரூப் வரும்போது நமக்கு பல்கினஸ் நேச்சர் இருக்கிறதுனால டைரெக்டாக கார்பனைல் காம்பவுண்ட் அட்டாக் பண்ணும். ஸோ நடக்கக்கூடிய அடிஷன் வந்து 1,2 அடிஷன். இது இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அல்லது செலக்டேட்ஸில் வரக்கூடிய அல்லது லித்தியம் போரோஹைட்ரேட் இருக்கக்கூடிய டெரிவேட்டிவ்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாமே நமக்கு லித்தியம் போரோஹைட்ரேட்டை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடியது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். சரிங்களா?
இதுலேயே நமக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. செலக்டட்ஸில் ஆல்ரெடி நம்ம சொன்ன அதே எக்ஸாம்பிள்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து செலக்டட்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த கேட்டகரி எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது லித்தியம் அலுமினியம் ஐட்ரேட்.